இன்னைக்கு விஜய் சிஎம் வந்து இன்னைக்கு பேபி ஹாஸ்பிட்டலில் விசிட்டுக்கு வந்தார். வந்து பார்த்துட்டு சுத்தமைப்பு பற்றி எல்லாம் பார்த்துட்டு மேலே கீழே எல்லாம் நாலு மாடியும் பார்த்துட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு என்ன எதுன்னு எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காரு. விஜய் யாருக்கும் தெரியாத திடீர்னு முடிவில் இந்த சார் திடீர்னு முடிவில் இது வந்து சுற்றுலா பார்த்து இது பண்ணி போயிருக்காரு. இப்போ டாக்டர்கிட்ட ஒரு 20 நிமிஷமா 30 நிமிஷமா பேசியிருந்தாரு. ஃபுல்லாக போய் தான் சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தனியாக யாருக்கும் சொல்லாத நேற்று எதுவும் இங்கே பிரச்சனை ஆச்சா, அந்த பிரச்சனைக்கோசம் திடீர்னு இப்போ வந்து பார்த்துட்டு ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காரு விஜய் சிஎம் சார். நேற்று எதுவும் இன்ஸ்டால இதெல்லாம் பார்த்து சுத்தம் இல்லை எல்லாம் பேசி இதுமாரி லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தா 2000 ரூபாய், அப்புறம் பொம்பளை குழந்தை பிறந்தா 1500 ரூபாய் அந்த மாதிரி கேட்டு எல்லாம் இன்ஸ்டாவில் போட்டு வச்சுருந்தாங்க. யூடியூப்லலாம் அது நேற்று இதுவாச்சு. அதனால தான் நேற்று பிரச்சனை இல்லை. இன்னைக்கு திடீர்னு யாருக்கும் சொல்லாத, யாருக்குமே தெரியாத, அந்த ஹாஸ்பிட்டலில் யாருக்குமே தெரியாத, இங்கே இருக்கிற போலீஸ்காரங்களுக்கும் யாருக்கும் தெரியாத திடீர்னு வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போயிருக்காரு. இது பரவாயில்ல, இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி யாரும் இந்த சிஎமோ திடீர்னு யாருக்கும் சொல்லாத, எதுவுமே சொல்லாத கொள்ளாத வந்து திடீர்னு பார்வையிட்டது சிஎம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதேமாரி எல்லா இடத்துலையும் பார்த்து விசிட் பண்ணி என்ன எந்தெந்த இடத்துல லஞ்சம் வாங்குறாங்களோ எது என்ன பண்ணுறாங்களோ அதுமாதிரி பார்த்து கண்டுபிடிச்சி விஜய் சாருக்கு இது கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போனோம். ரொம்ப நன்றி சார் விஜய் சாருக்கு. நான் வந்து டெலிவரிக்காக எங்கள் மருமகளுக்கு டெலிவரிக்காக வந்தேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. நார்மல் டெலிவரி தான் ஆகுது, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஒன்று இங்கே வந்து அவங்க கூட வரவங்க தங்குவாங்கல்ல, அதுக்கு ரொம்ப வசதி கம்மியாக இருக்குது. அந்த ஒரு ரூமு தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஃபேன் வந்து ஒரு 10 ஃபேன் தான் இருக்குது. அந்த ஒரு குடோன் தான் இருக்குது. அதில் வந்து எல்லாரும் மேலே இருக்காங்க. இப்போ சப்போஸ் ஒரு மழை வந்தாலும் எங்கேயும் தங்கறதுக்கு இடம் இல்லை. அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த மரத்துக்கு கீழே தான் எல்லாரும் தங்கிட்டு இருக்காங்க. கொசு ரொம்ப தொல்லையாக இருக்குது. நைட்டு நான் 2 நாளாக இங்கே வழியில் அவஸ்தைப்படுறது. ஒரு பக்கம் व्यசனமாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறது, கொஞ்சம் உட்கார கூட முடியல. கொசு பிடுங்குது. குழந்தை வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து தண்ணியே வர மாட்டேங்குது. பொழுதோட ஒரு தொட்டிலெல்லாம் ரப்பி வச்சுறாங்க. அது வந்து இவ்வளோ கூட்டத்துக்கு அந்த தொட்டியில் 2 பாத்ரூம் தான் இருக்குது. ஒன்று ஜென்ஸு, ஒன்று வந்து லேடிஸு. அது எவ்வளோ கூட்டத்துக்கு பத்துமா? பத்தாது. தண்ணியே இல்லை. ஒரு பாத்ரூம் பண்ண விட அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறாங்க. எனக்கு இங்க வந்து அவர் ரசிக்கிறன்றதுக்காக நான் சொல்லல. ஆனா இந்த மாதிரி சிஎம் யாருமே இருக்க முடியாது. இப்படி வந்து மக்களா வந்து இனிமே யார் வந்தாலும் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. நானு இத்தனை வயசு 45 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அமைச்சரை பார்த்தது இல்ல, ஒரு கவுன்சிலரை கூட நான் பார்த்தது இல்ல. நேரா வந்து இந்த மாதிரிலாம் பார்த்து அது வரைக்கும் மக்களா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது. எனக்கு ஒரு என் அண்ணன் வந்து பாத்துட்டு போன மாதிரி இருந்தது. இப்போ என் அண்ணனோ என் அப்பாவோ வந்து பாத்துட்டு போன மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். இதுக்கு இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். இருந்தானா அவருக்கே தான் எல்லாமே. இனிமே அவரு சிஎம் இப்ப வந்துட்டு டாக்டர் கிட்ட எல்லாம் அறிவுறுத்திட்டு போனாரு, இப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி கடைசியில இருக்கிறவங்க பெருக்கிறவங்க வரைக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு போனாரு. நிக்க வச்சு எல்லார்கிட்ட சொல்லிட்டு போனாரு, இந்த மாதிரி நல்லா நீட்டா வச்சுக்கோங்க. ஆனா ஹைஜீனிக்கா இருக்கு. அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் ஹைஜீனிக்கா தான் இருக்கு. பாத்ரூம் கூட நல்லா கிளீனா இருக்கு. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் டெலிவரி பண்ணேன். எனக்கு அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ நாஸ்தியா இருக்கும். அப்ப எல்லாமே கவர்மெண்ட் அந்த மாதிரி சர்வெண்ட் தான் இருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் ஒரு இடத்துல கூட சாப்பிட கூட முடியாது. நான் சாப்பிட்டதே கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்ப வந்து எல்லா இடமும் நீட்டா இருக்கு. பெருக்கிக்கிட்டே இருக்காங்க, தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நான் எந்த குறையும் சொல்லல. தண்ணி வசதி கம்மியா இருக்கு, பாத்ரூம் வசதி கம்மியா இருக்கு. இந்த மாதிரி ஃபேன் இருக்கணும். இந்த மாதிரி செட் இன்னும் கொஞ்சம் 2-3 போட்டா தங்குறவங்களுக்கு வசதியா இருக்கும். அவங்க வழியில இருக்காங்க. குடிக்கிற தண்ணியுமே இருக்கு, அப்பப்ப காலி ஆயிடுது. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்ஸ் முதலமைச்சர் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.